எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சைன் லாங்குவேஜில் என்ன சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள டாப்பிக்கில் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறப்போ என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் CPU பாக்ஸ் பட்டன் அழுத்துறது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கீபோர்ட். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இப்படி காமிக்கிறேன். இப்படி காமிச்சிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் காமிச்சிட்டு அதில் இப்படி டைப் பண்ணி காமிச்சிங்கன்னா கீபோர்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மவுஸ். இப்படி வச்சுட்டு இந்த கையை இப்படி கீழே வச்சுட்டேன், இப்படி கொண்டு வந்தீங்கன்னா மவுஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேமரா. என்னாகும், ஸ்க்ரீனில் வந்து மேலே அதில் என்னாகும் கேமரா இருக்கும். ஸோ இது கேமரா. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இதில் ஸ்பீக்கர் ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க. ஸ்பீக்கர் இல்லை அப்படி கூட இருக்கும் பாக்ஸ் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் நீங்கள் எதாவது பேசுகிறீங்க அப்படின்னா மைக் கொடுத்துருப்பாங்க. இல்லை காலர் மைக் கூட கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்து இதுலேருந்து மைக் வரும். ஸோ மைக் இப்படி வந்துருச்சு. இப்படி ரெண்டுமே செய்யணும் மைக்கு தான். பென் ட்ரைவ் இங்கே பாருங்கள், இந்த கையை வச்சுக்கோங்க. பென் ட்ரைவ் நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணுறதுனால என்னதுன்னா பென் ட்ரைவ். அடுத்தது பவர் சப்ளை. பவர் கரண்ட் வரணும். ப்ளக் சுவிட்ச் ஆன் பண்ணணும், பவர் வரும். பவர் இதில் வரும், லைட் வரும். சிபியூவில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வருது, ஆன் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னவோ அதை ஓப்பன் பண்ணணும். இங்கே டைப் பண்ண போகிறீங்க. மவுஸு, கீபோர்ட் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒர்க்கை நீங்கள் பண்ண போகிறீங்க. முடிச்சுட்டு அதை வந்து என்ன செய்வீங்க, பிரிண்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம். இது பிரிண்ட். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும். இது வந்து ஜெராக்ஸு. இப்படி வச்சுட்டு இப்படி காமிச்சிங்க அப்படின்னா அது வந்து என்னென்னா ஸ்கேனர். ஸோ இது ஓப்பன். ஒரு பேப்பர் ஏதாவது அதில் வைக்கிறீங்க, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. திருப்பி பட்டன் அழுத்துறீங்கன்னா என்னாகும், லைட் இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்து ஸ்கேன் ஆகி ஸ்க்ரீனில் அது வரும். ஸோ அது ஸ்கேனர். இப்படி வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஸ்கேனர். சாதாரண சிம்பிளாக இதை மட்டும் காமிச்சிங்க அப்படின்னா கன்சிடர் டு பி ஜெராக்ஸ். ஸோ ஜெராக்ஸுக்கும் இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய சயின்ஸ்லாம் இதில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்குது. இன்னும் இதில் ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எனக்கு இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சைனில் உங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இதில் சொல்லிக் கொடுத்த எல்லா சயின்ஸையும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷுவராக ஈஸியாக சைன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். தேங்க்யூ.